விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, நீங்க அங்க மெரினா கடற்கரையில் இருக்கீங்க. சிலைகள் எல்லாம் கரைக்கப்பட்டு இருக்கு, அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதற்கு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சென்னையில் 4 இடங்களில், அதாவது கடற்கரையில் கரைக்கப்படுகிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில இன்று காலை முதலே தற்பொழுது வரை 600க்கும் மேற்பட்ட சிலைகளானது கரைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அதாவது வரக்கூடிய வாகனங்கள் ஒன்றின் ஒன்றாக பின் அனுப்பப்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அமைதியான முறையில் காலை முதலே இந்த விநாயகர் சிலை வந்து கரைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரம் ஆக ஆக அந்த வாகனங்கள் வரக்கூடிய அவர்களுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதால இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மக்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தில் காவலர்கள் சார்பில் அந்த கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்லாதவாறு பலத்த பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குதிரையின் மூலம் அந்த கடற்கரை தினந்தோறும் வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த காவலர்களும் தற்போது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில தொடர்ந்து வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. மேலும் சென்னை முழுக்க கிட்டத்தட்ட 1524 சிலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை ஆண்டுதோறும் சிறப்பாக பார்க்கக்கூடியது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் இங்கே வந்து கரைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த தினம் காலையிலேயே காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தற்போது வரை 600க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து கரைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கூடிய நேரங்களில் இன்னும் 300-400க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து இங்கே கரைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.